தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்து ஆட்சி இன்னும் அமைக்காத நிலையில் PM ஸ்ரீ திட்டம் என்று மும்மொழி கொள்கையை திணிப்பதா? PM ஸ்ரீ திட்டத்தை ஏற்றால்தான் சமஸ்கிருத சிக்ஷா திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்விக்கான நிதி ரூபாய் 2152 கோடி வழங்கப்படும் என்று முன்பு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய போதே தமிழ்நாட்டில் கடும் கண்டனம் எழுந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக உறுதியாக இருந்து இதனை மறுத்தார். 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று சுயமரியாதையுடன் நின்றார். மாணவர்கள் தர்மேந்திர பிரதானுக்கு கருப்பு கொடி காட்ட இருக்கின்றனர் என்று அறிந்து தனது பயணத்தை ரத்து செய்தார் என்பது வரலாறு. இந்நிலையில் மீண்டும் அதனை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க வழிவகுக்கும் PM ஸ்ரீ திட்டத்தில் கையொப்பமிட நெருக்கடி கொடுக்கிறது ஒன்றிய RSS பாஜக அரசு. ஒன்று இந்தி திணிப்பு, இல்லையேல் நிதி மறுப்பு என்று தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சியை தடுக்க நிதி நெருக்கடி மூலம் தமிழ்நாட்டை பணிய வைக்கலாம் என்று ஒன்றிய BJP அரசு கருதுகிறது. யார் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல, யாரால் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் முக்கியம். பாஜகவால் ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்களை நேரடியாக ஆள முடியாது. தமிழ்நாடு ஒருபோதும் இதற்கு பணியாது. தமிழ்நாட்டு மாணவர்களும் இதனை ஏற்க மாட்டார்கள். கடும் போராட்டங்களை மாணவர்களிடம் திணிக்க ஒன்றிய பாஜக அரசு முயலக்கூடாது. இல்லையெனில் அதற்குரிய விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். 5 மாநில தேர்தல்களிலும் முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்தாத பாஜக. அசாம், மேற்கு வங்கம், தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி ஆகிய 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் ஒரு முஸ்லிம் வேட்பாளர்களை கூட நிறுத்தவில்லை பாரதிய ஜனதா கட்சி. இஸ்லாமியர்களை இழிவுபடுத்தும் வந்தே மாதரம் பாடலுக்கு தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்து வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தோல்வி எங்களுக்கு புதிதல்ல, துரோகமும் எங்களுக்கு புதிது அல்ல, அவை நிரந்தரம் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும், காலம் பதில் சொல்லும் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் TR பாலு அவர்கள் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜகவின் பாசிச வெறியாட்டம் என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மம்தா போன்று வேடமிட்ட ஒருவரை மேற்கு வங்க மாநிலம் சியால்டா மாவட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதியில் கயிற்றால் கட்டி வீதியில் இழுத்து சென்றும் அவரை காலால் உதைப்பது போன்றும் அவரை பாலியல் ரீதியாக சீண்டுவது போன்றும் செய்து வரும் காணொளி சமூக வலைதளங்களில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கங்களை எழுப்பியபடி இந்த செயலில் ஈடுபடுவது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்தவர்கள் இந்த கேவலமான வேலையில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு பெண்ணை அவமதிப்பது போன்ற இக்காட்சிகள் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் குறித்த கேள்விகள் எழுப்பியுள்ளன. பெண்களை தெய்வமாக போற்றுவதாக கூறும் சங் பரிவார் அமைப்பினர் பாஜகவின் உண்மையான முகம் இதுதான் என பல சமூக ஆர்வலர்கள் இச்சம்பவத்தை கண்டித்து வருகின்றனர். வடநாட்டில் ஒவ்வொரு மாநிலமாக BJP திமிங்கலம் விழுங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் மதசார்பற்ற சக்திகள் முழு பலத்துடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறை கவலையளிப்பதாக உள்ளது. மதச்சார்பின்மை என்ற கொள்கைக்கு மையப்புள்ளியாக இருக்கக்கூடிய திமுகவிடமிருந்து காங்கிரஸ் துண்டித்து கொண்டது மாபெரும் வரலாற்று பிழை. இப்பொழுது தெரியாவிட்டால் விரைவில் இதை உணரக்கூடிய நிலை ஏற்படும். இது கல்லின் மேல் உள்ள எழுத்தே என இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அங்கு வன்முறை சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. முர்ஷிதாபாத் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக தொழிலாளர்களின் ஒப்பற்ற தலைவர் மாமேதை தோழர் லெனின் சிலையை உடைத்துள்ளனர். பாசிச சக்திகள் லெனின் சிலையை சேதப்படுத்தினாலும் அவரது சித்தாந்தத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது என்று அக்கட்சியின் செயலாளர் பே. சண்முகம் அறிக்கை விடுத்துள்ளார். இந்திய அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் மோடி அரசு தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் விடுத்துள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட சமூக நீதி கண்காணிப்பு குழு உறுப்பினர்கள் பதவி விலகல் கடிதம் அளித்துள்ளனர். கடன் தள்ளுபடி பெற்றுத் தருவதாக கூறும் நபர்களையோ அல்லது அங்கீகரிக்கப்படாத அமைப்புகளையோ தொடர்பு கொள்ள வேண்டாம் என ரிசர்வ் வங்கி எச்சரித்துள்ளது. ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விஜய்க்கு ஆளுநர் கெடு. 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை நிரூபிக்க வேண்டும் என தமிழ்நாடு ஆளுநர் அர்லேகர் தெரிவித்துள்ளதால்
இன்று பதவியேற்பு நடைபெறுவதில் தொடர்ந்து சிக்கல் எழுந்துள்ளதால் பதவியேற்பு நிகழ்ச்சி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர அரசு ஊழியர்களுக்கு கட்டாய இந்தி தேர்வு பலத்த எதிர்ப்பின் காரணமாக தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. மக்களவையில் ஒவ்வொரு 6 பாஜக எம்பிக்களில் ஒருவர் வாக்கு திருட்டு மூலம் வெற்றி பெற்றவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. விஜய் ஆட்சி அமைக்கட்டும், கவனிப்போம், 6 மாதங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டோம் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. பேரறிஞர் அண்ணா காலம் தொடங்கி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களது காலம் தொடர்ந்து இப்பொழுது தளபதி ஸ்டாலின் அவர்களது காலத்திலும் சரி, இனியும் சரி, இந்த பாரம்பரியம் தொடரும். நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்ந்து இருப்போம் என பேராசிரியர் K.M. காதர் மொஹிதீன் அவர்களின் பேட்டி இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. அனுமதியின்றி நீண்ட கால விடுப்பு. ஆந்திராவில் 51 அரசு மருத்துவர்கள் அதிரடி பணி நீக்கம். ஆட்சி அமைக்க தாவேகாவுக்கு ஆதரவு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் நிர்வாகிகள் பதவி விலகல். பதவியை விட சுயமரியாதையே முக்கியம். சென்னை அண்ணா சிலையில் தாவேகா கொடி. திமுக அதிமுகவினர் கடும் எதிர்ப்பு. காரில் ரகசிய அறைகள் அமைத்து கடத்தி வரப்பட்ட 2.27 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். கேரளாவை சேர்ந்த 2 கைது. அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர மாணவர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி கல்வி இயக்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்க கப்பல்களை தாக்கினால் ஈரான் பூமியிலிருந்து துடைத்தெறியப்படும். அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. போர் நிறுத்தத்தை நிராகரித்து உக்ரைன் மீது ரஷ்யா ஏவுகணை தாக்குதல். 27 பேர் உயிரிழப்பு. மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை படிப்புகளில் சேருவதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு நுழைவுச் சீட்டுகளை தேசிய தேர்வுகள் முகமை தற்போது வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் ஆளுநர் R.N. அர்லேகருக்கும் இடையிலான சந்திப்பில் இழுபறி நீடிப்பதால் தாவேகா ஆட்சி அமைப்பதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் தேர்தல் செலவு கணக்குகளை 7 நாட்களில் ஒப்படைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக வசமானது ஆட்சி. கொல்கத்தாவில் இறைச்சி கடைகள் புல்டோசர் மூலம் இடித்து தரைமட்டம். திரிணாமுல் காங்கிரஸ் கடும் கண்டனம். ஒரு ஓட்டின் வலிமை என்ன என்பதை திருப்பத்தூர் தேர்தல் முடிவு மூலம் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்போதுதான் வாக்கின் வலிமையை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று மகேந்திரா நிறுவன தலைவர் ஆனந்த் மகேந்திரா கூறியுள்ளார். பெருமாத்தூர் பெரியார் பெருந்தொண்டர் மானமிகு சு. பழனியாண்டி மறைவு குறித்து கழக தலைவர் இரங்கல் அறிக்கை விடுத்துள்ளார். மேலும் இன்றைய விடுதலையில் பல்வேறு வரலாற்று செய்திகள், கட்டுரைகள், அறிவியல் அரங்கம் பகுதி இடம்பெற்றுள்ளது. வாசகர்கள் அவற்றை படிக்கவும். நன்றி, வணக்கம்.